ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடல் மீனவன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மட்டு தூண்டியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 500 தூண்டி இருக்குங்க. இந்த 500 தூண்டியையும் நாங்கள் உயிர் மீன் குத்தி இறக்க போகிறோம். இதில் உயிர் மீன் என்ன மீன் நாங்கள் குத்தி இறக்குறோம்னா, கீழின்னு சொல்லக்கூடிய அந்த மீனை வச்சு தாங்க நாங்கள் குத்தி இறக்குறோம். இந்த தூண்டிக்கு இறக்கி குத்துறோம் இந்த கீழி மீன், இதை பிடிக்கிறதாங்க எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் பொழுதன்னைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இற போட்டு பிடிச்சி ஒரு 500 கீழி பிடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆயிருமுங்க. ஒரு வழியாக பாதி தூண்டிக்கு மேலே இலக்கிட்டோமுங்க. இன்னும் இலக்கிட்டு இருக்கோம். இலக்கி முடிகிறதுக்குலாம் எப்படியும் பொழுது அடைஞ்சிருமுங்க. தூண்டியை இலக்கி முடிஞ்சிட்டு நைட்டு ஒரு 8-9 மணிக்கு தாங்க அந்த தூண்டியை பிடிப்போம். அதில் என்னென்ன மீன்லாம் வருதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மணி 8 ஆச்சு. தூண்டியை நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோமுங்க. இது வரைக்கும் 100 தூண்டிக்கு மேலே வாங்கிட்டோம். ஒரே ஒரு மீன் வந்திருக்குங்க. அடுத்து 2வது மீன் வருதுங்க, பாருங்கள். அதையும் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த தூண்டியை கவனமாக தட்டணுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கையில் குத்திடும். கையில் குத்திடுச்சுன்னா எடுக்கிற கஷ்டம். அந்த அடுத்து ஒரு மீன் வருது பாருங்கள், 3வது மீனுங்க. அது பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த தூண்டியில் வேறு மீன் என்னென்ன மீன் வருதுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். கொடுவா தாங்க இந்த மீன். கொடுவா மீன் சொல்லக்கூடிய அந்த மீன் தாங்க 3 மீன் மாட்டியிருக்கு தூண்டியில். இது வரைக்கும் ஒரு 200-300 தூண்டிக்கு மேலே வாங்கிட்டோம். அடுத்து ஒரு மீன் வருதுங்க. அது என்ன மீன் பார்ப்போம். அதுவும் கொடுவா மீன் தாங்க. தூக்கியாச்சுங்க. தூண்டி முடிய போகுதுங்க. மொத்தத்துலேயே ஒரு 3-4 மீன் வந்திருக்குங்க.